இந்த ஆனைமங்கல செப்பேடுகள் அல்லது லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது என்ன? எதையெல்லாம் அந்த மாதிரி பேரால நம்ம அழைக்கிறோம்? அவர் தான் ராஜேந்திர சோழன்ட்ட இந்த நிபந்தத்தை எனக்கு உறுதிப்பட்டு ஒரு ஆவணப்படுத்தி கொடுங்கன்றதுனால தான் ஓலையில் இருந்தது செப்பேடா மாத்தி கொடுத்தாங்க. இது ஆக்சுவலா தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப வெயிட் லிஃப்டர் மாதிரியான பழங்கள்லாம் தேவை. ஒரு ட்ராலியில தான் எடுத்து வருவாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கனமான செப்பு தகடு. 2 அரசர்கள் 2 விதமான காலத்துல பண்ணது இது அப்படின்றது நமக்கு இதுல இருந்து மிக தெளிவாக தெரியுது. இதுல ராஜேந்திர சோழனுடைய சாசனம் ரொம்ப தெளிவாக முன்னாள். இப்போ இந்த செப்பு தகடுகள்ல இன்னொரு 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 21 தகடுகளும் ஒரு வளையத்தால கோர்க்கப்பட்டு, ஏன்னா ஒன்று விட்டு போடாது. இப்போ நம்ம சாவி கொத்துல வச்சிருக்கோம். அப்புறம் நேர சங்க காலத்துக்கு கரிகாலனை பத்தி சொல்றாங்க. ஏன்னா கரிகாலன் ரொம்ப முக்கியமான அரசன் சங்ககால சோழர்கள் அப்படின்றதுனால. சில காலத்துக்கு முன்னாடி ராமன்கிற பேரே எங்க ஊர்ல கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அம்மா சொன்னாங்க. ராஜராஜ சோழனிடம் வேலை செய்து கொண்டிருந்த திருமந்திர ஓலை நாயகத்துடைய பேரே கிருஷ்ணன் ராமன். அந்த காலத்துக்கு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெண் யானை மேல ஏறி அந்த யானையை நடத்தி கொண்டு போய், யானைன்னா உயரமான இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால, அதுவும் பெண் யானை அப்படின்றது கரிகட்டு ஓடாது அப்படின்றதுனால பெண் யானை மேல ஏறி அந்த எல்லைகளை குறிப்பது வழக்கம். அது பேர் பிடி சூழ்ந்து பிடாகை நடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இங்கே திரும்பிய திசையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆனைமங்கல செப்பேடுகள் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாருமே ஒரு வரலாற்று ஜுரத்தால பீடிக்கப்பட்டவர்கள் போல லெய்டன் காப்பர் பிளேட்ஸ், ஆனைமங்கல செப்பேடுகள் அப்படிங்கிறது தான் ஒரே பேச்சாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேசுவதற்காக, அதோடைய வரலாற்று பின்னணியோட பலரும் கவனிக்க தவறக்கூடிய சில விஷயங்களையும் சேர்த்து பேசுவதற்காக நம்ம எழுத்தாளர் கிருஷ்ணனோட சந்திக்கிறோம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் பத்ரி. கிருஷ்ணன் ஒரு வரலாற்று ஆர்வலர். ஆர்வமாக வரலாற்று விஷயங்களை எளிமையாக புத்தகங்களாகவும் எழுதுவதன் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் ஈவன் கிராஃபிக்கல் கார்டு, ஏன்னா இன்றைக்கு ஜென்சி இளைஞர்கள்ட்ட எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதனால உங்களுடைய அந்த இன்ஃபோகிராஃப் அது நல்லா இருந்தது. நேரா விஷயத்துக்குள்ள போயிடுவோம். இந்த ஆனைமங்கல செப்பேடுகள் அல்லது லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது என்ன? எதையெல்லாம் அந்த மாதிரி பேரால நம்ம அழைக்கிறோம்? அதோட கூடவே ஏன் அழைக்கிறோம் அந்த பேரால அப்படிங்கிறதையும் சொல்லிடு. இது ஆனைமங்கல செப்பேடுகள் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு செப்பேடுகளும் ஒரு டாக்குமெண்டேஷன். செப்பேடுகள் அப்படின்றது அந்த காலத்துல செய்யப்பட்ட ஆவணம். இப்ப பத்திரம்னு வச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஆவணத்துல அந்த ஆவணத்துக்கு பேர் சொல்லும்போது என்ன காரணத்துக்காக அந்த ஆவணம் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது எந்த ஊர்ல அது கண்டெடுக்கப்பட்டது, எந்த ஊர் சம்பந்தப்பட்டது அப்படின்றத வச்சு பல பெயர்களால நம்ம அழைக்கிறோம். ஸோ இந்த செப்பேடுகளை பொறுத்தவரையிலையும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களையும் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு நிபந்தமாக கொடுத்தது அப்படின்றதுனால இதற்கு ஆனைமங்கலம் செப்பேடுகள்னு பேர் வந்தது. இது 2 செப்பேட்டு தொகுதிகள். செப்பேடு அப்படின்றது ஒரு காப்பர் பிளேட், ஒரு செப்பு தகடு. அதுல தான் இந்த டாக்குமெண்டேஷன் எழுதுவாங்க, அந்த ஆவணத்தை. அத ஒரு தொகுதி அப்படின்றது அந்த மாதிரியான பல தகடுகளை ஒரு வளையத்துல கோர்த்து வச்சிருப்பாங்க. அது ஒரு தொகுதி. அதே மாதிரி 2 தொகுதிகள் இருக்கு. பெரிய லெய்டன் செப்பேடு, சிறிய லெய்டன் செப்பேடு. இதுல ஏன் லெய்டன் செப்பேடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிற்காலத்துல இந்த செப்பேடுகளை இங்கிருந்து எடுத்துட்டு போய் இந்த லெய்டன் யூனிவர்சிட்டி, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற லெய்டன் யூனிவர்சிட்டியில வச்சிருந்தாங்க காட்சி பொருளாக. அப்போ அதுல இருந்து தான் இதை லெய்டன் செப்பேடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெட்ராஸ் மியூசியத்துல வச்சிருக்கிற உத்தம சோழன் செப்பேடை மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்ஸ்னு சொல்ற மாதிரி லெய்டன் யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால இதை லெய்டன் செப்பேடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு இது எப்படி போச்சு அப்படிங்கிறது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அது கடைசியா வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது நீங்க 2-3 விஷயங்கள் சொன்னீங்க. நாகப்பட்டினம் சூடாமணி விவகாரம். சூடாமணி விகாரத்துக்கு நிபந்தங்கள் கொடுப்பதற்காக ராஜராஜ சோழன் உடைய ஆணை ஒன்று இருந்தது. அது பிறகு செப்பேடுகளாக மாறுவது அது ஓலைச்சுவடியில இருந்தது. அது பிறகு
ராஜேந்திரன் காலத்துல அது செப்பேடாக மாற்றம் பெறுகிறது அப்படிங்கறதா வந்து நமக்கு இன்றைக்கு கிடைக்குது. இன்னும் பேசிஸ் உள்ள போவோம். நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கிற சூளாமணி விகாரம் யாரால் கட்டப்பட்டது, அது ஏன் அதுக்கான அதோடைய ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லிடுங்க. அதாவது நாகப்பட்டினம் அப்படின்ற இந்த ஊர் வந்து ரொம்ப காலமாகவே புத்த மதத்தோடு தொடர்புடைய ஊராக நம்ம பார்க்குறோம். களப்பிரர் காலத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே வந்து புத்தர்கள் அங்க வாழ்ந்தாங்க. இந்த புத்தமித்ரர் அப்படின்றவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு ஊராக இது இருந்தது. பௌத்தர்கள் நிறையா வாழ்ந்த இடம். அது என்னன்னா கடற்கரை பக்கத்துல இருக்கு, இலங்கைக்கும் கொஞ்சம் அருகில் இருக்கு அப்படின்றதுனால அந்த வணிகங்கள், அங்கிருந்து போக்குவரத்துகள் அதெல்லாம் வச்சு பௌத்த மத இடமாக இருந்தது. யுவான் சுவாங் இந்தியாவுக்கு பல்லவர்கள் காலத்துல வந்தப்போ நாகப்பட்டினம் போயிருக்காரு. அதை ஒரு புத்த தலமாக அவர் தன்னுடைய குறிப்புகள்ல பதிவு செய்திருக்காரு. ஆனா அங்க ஒரு புத்த விகாரம் இருந்ததா அப்படி இல்லையா அப்படின்றத பத்தி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. உறுதியான ஆதாரங்கள் அதாவது பல்லவர்கள் காலத்துல இல்ல. ராஜசிம்ம பல்லவனால ஒரு புத்தர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்தாலும் அவர் அங்கதான் கட்டினாரா அப்படின்றது வந்து உறுதியான செய்தி இல்லை. சூளாமணி விகாரம் அப்படின்றது இது ஏன் வந்தது அப்படின்னா சைலேந்திரர்கள் அப்படின்னு ஒரு அரச வம்சம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஆட்சி செய்து வந்தாங்க. இப்போது உள்ள இந்தோனேஷியா, மலேசியா இந்த நாடுகளை சேர்த்து ஒரு பேரரசாக நம்ம வந்து அவர்கள் ஆட்சி செய்தாங்க. கடாரம் என்று சொல்லக்கூடிய அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. பகுதியில் இருந்து இப்ப கேடான்னு மலேசியால இருக்கு. அந்த கடாகத்தை ஆட்சியாக கொண்டு அவர்கள் தலைநகராக கொண்டு அப்புறம் ஸ்ரீவிஜயத்துல போய் அங்க இங்கதான் சேர்த்து இந்த காலகட்டத்துக்கு, அதாவது இந்த காப்பர் பிளேட்ஸ் காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்து ராஜேந்திரன் அங்க படையெடுத்து போக போறான். ஆமா ஆமா ஆமா. சோ சைலேந்திரர்கள் என்ன பண்றாங்க? ஸோ அங்க வந்து இப்போ சோழர்கள் காலத்துல வந்து பராந்தக சோழன் காலத்திலேருந்தே வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வருது. ராஜராஜ சோழன் காலத்துல கிட்டத்தட்ட ரொம்ப ப்ராமினென்ட் ஆச்சு. அப்போ சீனாவிற்கான வணிகங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்ரீவிஜய நாட்டினுடைய அதை கடந்து தான் போகணும். அப்படின்றதுனால அது ஒரு முக்கியமான சென்டர் ஆஃப் ஸ்டாப்பேஜ், ஒரு போர்ட் ஆஃப் கால் மாதிரி இந்த சோழ நாட்டு வணிகர்களுக்கு. அதனால 2 நாடுகளுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. சொல்லப்போனா சைலேந்திரர்களுக்கும் இந்தியாவிலுடைய பல அரச வம்சங்களுக்கும் இடையே வந்து நல்ல உறவு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம். 9ஆம் நூற்றாண்டுல வந்து நாலந்தாவுல ஒரு புத்த விகாரத்தை இந்த சைலேந்திரர்களுடைய அரசன் போய் கட்டினதாக தேவபாலன் அப்படின்ற பால வம்சத்து அரசனுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள்ல கட்டினதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சூளாமணிவர்மன் அப்படின்றவர் வந்து அந்த சோழர்களுடைய வணிக தொடர்பாளர் ராஜராஜ சோழன்ட்ட இங்க நாகப்பட்டினம் ஏற்கனவே ஒரு பௌத்த தலமாக பௌத்தர்களின் மையமாக இருக்கிறதுனால அங்க ஒரு சரி. புத்த விகாரத்தை கட்டலாம் அப்படின்னு சொன்னதாக, அதனால அந்த விகாரத்தை அவர் கட்டுறார். அப்போ முதல்ல அவர் வந்து தன்னுடைய பேரை வச்சதாக தெரியல, அவருடைய மகனான ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மன் அப்படின்றவர். அதாவது என்னன்னா இந்த செப்பேட்டனுடைய வரலாறு பார்க்கும்போது ராஜராஜ சோழனுடைய காலத்துல வந்து சூளாமணிவர்மன் வந்து கேட்கிறார். அப்ப ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய 21ஆம் ஆட்சி ஆண்டு காலத்தில் அப்படின்னு தான் அந்த தமிழ் பகுதியில நம்ம பார்க்கிறோம். 21ஆம்னா கிட்டத்தட்ட 1005வது வருஷம். அதுலதான் வந்து அவர் வந்து இதுக்கான ஒரு இதை கொடுக்குறாரு, ஆணையை கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும்போது சூளாமணிவர்மன் உயிரோடு இருந்திருக்காரு. அவர் கட்ட ஆரம்பிச்சு உடனே இறந்துட்டார். அதற்கு பிறகு அவருடைய மகனான ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மன் வந்து அதை கட்டி முடிக்கிறார். தன்னுடைய அப்பா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அதை கட்டி முடிச்சுட்டு அவர் தான் வந்து ராஜேந்திர சோழன்ட்ட வந்து இந்த நிபந்தத்தை வந்து எனக்கு உறுதிப்பட்டு ஒரு ஆவணப்படுத்தி கொடுங்கன்றதுனால தான் ஓலையில் இருந்தது செப்பேடா மாத்தி கொடுக்குறாரு. சூளாமணிவர்மனும் அவர் காலமும் முடிஞ்சு, இங்க ராஜராஜனுடைய காலமும் முடிஞ்சு, இருவருடைய மகன்களும் அப்ப ஆட்சி செய்யறாங்க. சோ அப்ப ஆரம்பிச்ச அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர்ந்து தாண்டி வந்திருக்கு. தாண்டி ஸோ அது முடிஞ்ச உடனே அப்போ அதுக்கு பேர் வைக்கும்போது சூளாமணி அப்படின்ற தன்னுடைய தந்தையுடைய பேரே அவர் வச்சதுனால அது சூளாமணி விகாரம்னு அழைக்கப்பட்டு வந்தது. ஸோ இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஆனைமங்கல செப்பேடுகள் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து ராஜராஜன் தன் சார்பில், அதாவது வந்து சூளாமணிவர்மன் பணம் கொடுத்து இதை கட்டுறான். பட் ஆன் டாப் ஆஃப் தட் ராஜராஜன் வந்து நானும் என் சார்பில் ஒரு கிராமத்தை வந்து டாக்ஸ் ஃப்ரீயா அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த விகாரத்துக்கே அளிக்கிறேன் அப்படிங்கிறதான இந்த செப்பேட்டுடைய ஆபரேட்டிவ் போர்ஷன்ல வருது. அவ்வளவுதான் கரெக்ட். அதாவது என்ன சொல்றாருன்னா அவர் சூடாமணி விகாரத்தை கட்டினாலும் அதற்குண்டான செலவுகள் இருக்கும், ஒரு ரன்னிங் காஸ்ட் இருக்கு, ரன்னிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ அதுக்கு வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதை தான் கேட்கிறாரு. அதுக்கு நான் அவர் ராஜராஜ சோழன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அந்த ஆனைமங்கலம் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த இடமே வந்து கிளீனா சொல்றாரு. சத்திரிய சிகாமணி வளநாடு அப்படின்றது அந்த ரீஜனோட பேரு. பட்டினத்து கூற்றம் அப்படின்றது நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்துல உள்ள ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமத்தையும்
அதை சுற்றியுள்ள 26 கிராமம், இது ஆனைமங்கலம் சொன்னாலும் ஆனைமங்கலம் மட்டும் இல்லை, 26 கிராமங்களையும் சேர்த்து அது ஒரு ஒரு கிளஸ்டர். தொகுதியாக அந்த கிளஸ்டர் கிளஸ்டர். அத்தனையும் சேர்த்து. அதுல உள்ள வருமானங்கள் எல்லாமே வந்து பள்ளிச்சந்தமாக, இப்ப பள்ளிச்சந்தம் அப்படின்றது பௌத்தர்கள், சமணர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கப்பட்டது பள்ளிச்சந்தம். கோவில்களுக்கு தேவதானம், திருவிடையாட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பள்ளிச்சந்தமாக கொடுங்க அப்படின்னு ராஜராஜ சோழன் வந்து ஆணையிடுறாரு. ஸோ அதற்கான மெயின்டெனன்ஸ் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இதில் உள்ள வருமானம் என்ன அப்படின்றத அந்த செப்பேடுகள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான வருமானம் அப்படின்றது நிலவரி. அந்த காலத்துல வந்து நிலங்கள்ல விளையிற நெல்லை 6ல் 1 பங்கு அரசர்களுக்கு வரியாக செலுத்துவது வழக்கம். இது ஒரு இடத்துல மாறுபடும். இப்போ இந்த 26 27 கிராமங்கள், ஆனைமங்கலம் சேர்த்து 27 கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் 8943 கலன் நெல். அது கூட கொஞ்சம் உபரி. ஒரு களம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கிலோ இன்றைய கணக்குல. அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு வருமானம் அப்படின்னு. அந்த பூராத்தையும் அவர் டைரக்ட் பண்ணி விட்டார். எங்களுக்கு தர வேண்டாம், இது வந்து நீங்க நேர நாகப்பட்டினம் புத்த விகாரத்துக்கு இந்த வருமானத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அது தவிர ஒரு 20-25 சின்ன சின்ன வரிகள், தொழில் வரிகள் உண்டு. இப்போ சலவை தொழிலாளி வண்ணாரக்காணம்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி வந்து நெசவு தறி நெய்பவர்களுக்கான வரி இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய வரி, கண்ணாலக்கானம், கல்யாணம் செய்து கொண்டால் அதுக்கு ஒரு வரி தரணும், எருது வச்சிருந்தா அதுக்கு ஒரு வரி தரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள், நாடு காவல், ஊர்காவல், எல்லா வரியையும் எல்லாமே வந்து நீங்க நாகப்பட்டினம் புத்த விகாரத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு மிக தெளிவாக அதுல ஆவணப்படுத்தி அவர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த இதுல ஆபரேஷன் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. கட்டினாங்க, ஃபண்டிங் வந்து சைலேந்திரர்களிடமிருந்து வருகிறது. இந்தோனேஷியா, மலேசியா பகுதி, மாடர்ன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல பேசுறதா இருந்தா மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளிலிருந்து, எப்படி நம்ம இன்னைக்கு ஹார்முஸ் நீரிணைப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த பகுதி அரசர்களிடமிருந்து வருகிறது. கூடவே ராஜராஜன் தன் சார்பில் இந்த கிராமம் 26 கிராமங்கள் அடங்கிய ஆனைமங்கலத்தை சுற்றியுள்ள அந்த கிளஸ்டரை எடுத்து அந்த தொகுப்பிலிருந்து வரக்கூடிய அனைத்து வரி வருமானத்தையும் பள்ளிச்சந்தமாக அந்த சூளாமணி விகாரத்துக்கு கொடுத்து விடுகிறான். சரி, இந்த செப்பேட்டில் வந்து இதை பதிவு பண்ணும்பொழுது இவங்க இதை ஒரு லைன்ல கொடுக்கறது இல்லை, இவ்வளவுதான்ப்பா இந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து பல தகடுகள் இருக்கிற தகடுன்னு சொல்றோம். நான் முதல் முறையா சென்னை மியூசியத்தில் போய் அந்த செப்பேடுகளை பார்க்கறதுக்கு முன்னால நான் நினைச்சா ஆல்மோஸ்ட் பேப்பர் லைக் தகடா இருக்கும்னு. இது பாறாங்கல் மாதிரி பல கிலோ பெருமானம் உள்ள திக் காப்பர் ஒவ்வொன்றும். அதுல என்னெல்லாம் இருக்கு ஆக்சுவலா அந்த என்டையர் காப்பர் பிளேட்ஸ்ல எங்கேருந்து ஆரம்பிச்சு என்ன வரைக்கும் சொல்லி முடிக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி இது வந்து தகடு அப்படின்னா சும்மா நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அந்த எந்திர தகடு மாதிரி தான். அப்படி கிடையாது. இது ஆக்சுவலா தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப வெயிட் லிப்டர் மாதிரியான பலங்கள்லாம் தேவை. ஒரு ட்ராலியில தான் எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கனமான செப்பு தகடுகள். 14:5 ஒரு அளவுல ஒரு தகடு இருந்ததாக இதை ஆவணப்படுத்தினவர் எழுதியிருக்காரு. KV சுப்பிரமணியர் அவர் எழுதியிருக்காரு. 14:5 இன்ச்ல சொல்றீங்க? 14.5 இன்ச், 0.125 இன்ச் இது விட்த், கனம், திக்னஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன, நம்ம வந்து இப்போ பெரிய லேடன் செப்பேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 தகடுகள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல 5 தகடுகள், முதல்ல உள்ள 5 தகடு வந்து சமஸ்கிருத பகுதி. எல்லா செப்பேடுகள்லையும் வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர்களுடைய வம்சாவளியை பொறிப்பது நம்மளுடைய பண்டை கால வழக்கம். இது வந்து பாண்டியர்கள் காலத்துல வேள்விக்குடியிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுல வந்து அந்த பிரசஸ்தி என்று சொல்லக்கூடிய வம்சாவளி 5 தகடுகள், மீதி 16 தகடுகள்ல வந்து அந்த ஆபரேட்டிவ் பார்ட், இது வந்து என்ன ஆணை, எது அப்படின்றத பத்தி மிக விரிவாக பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னா, ஒரு செப்பேடு ஒரு அரசனால தான் பெரும்பாலும் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த செப்பேடை பொறுத்தவரையிலையும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 2 பேர், ராஜராஜன், அவருடைய மகன் ராஜேந்திரன். ஏன்னா ராஜராஜன் இறந்து போயிட்டதுனால ராஜேந்திரன் எழுதுறாரு. இந்த தமிழ் பகுதியை வந்து ஓலையில் எழுதிட்டாங்க ஏற்கனவே. சூளாமணிவர்மன் கேட்டது, ராஜராஜ சோழன் ஆணை செஞ்சது, ஆணை போட்டது, அதை எழுதிட்டாங்க. அந்த ஆபரேட்டிவ் போட்டு போறான். ஸோ இதை செப்பேடாக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஓலையிலேருந்து அப்படியே காப்பி எடுத்துட்டாங்க. அதனால அங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜராஜ சோழன் சூளாமணிவர்மனுக்கு ஆனைமங்கலத்தை நிபந்தமாக கொடுத்தான் அப்படின்னு தான் அது ஆரம்பிக்கும். ஆனா சமஸ்கிருத பகுதி முடியும் போது இது எதுக்காக எழுதப்பட்டதுன்றது எழுதும்போது
தெய்வத்தன்மை பொருந்தியவனாக ராஜராஜ சோழன் மாறினான். அவனுடைய திருவயிறில் உதித்த மதுராந்தகன், ஏன்னா ராஜேந்திர சோழன் அங்க போடாம மதுராந்தகன் அப்படின்ற வந்து ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மனுக்கு இந்த செப்பேட்டை எழுதி கொடுத்தான் அப்படின்னு அது முடியுது. ஸோ 2 அரசர்கள் 2 விதமான காலத்துல பண்ணது இது அப்படின்றது நமக்கு இதுல இருந்து மிக தெளிவாக தெரியுது. இதுல ராஜேந்திர சோழனுடைய சாசனம் ரொம்ப தெளிவாக முன்னால் இருக்கு. இப்போ இந்த செப்பு தகடுகள்ல இன்னொரு 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 21 தகடுகளும் ஒரு வளையத்தால கோர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒண்ணு விட்டு போடாது. இப்ப நம்ம சாவி கொத்துல வச்சிருக்கிற மாதிரி. அந்த கண்டினியூட்டியும் இருக்கணும். நடுவுல ஒண்ணு போயிருச்சுன்னா அது ஒரு லீகல் ஆவணமாவே இருக்காது. இப்ப நம்ம வந்து பத்திரப்பதிவுல ஒரு நடுவுல 2 பக்கம் கிழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லையா அது? அந்த மாதிரி. ஆமா. ஸோ அந்த வளையத்துல தான் அந்த ஆனைமங்கலம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுல. ஸோ அது வந்து இந்த பெயர் ரொம்ப முக்கியமானது. அந்த வளையத்தினுடைய இது ரொம்ப அழகாக இதை பண்ணியிருக்காங்க. ஒரு தாமரை அந்த வளையத்தை வந்து கோர்க்கிற இடத்துல முன்னால வச்சு 8 இதழ்கள் மேல 16 இதழ்கள் கீழே வச்சு அந்த தாமரை மேல அவருடைய அந்த சீல், ராஜேந்திர சோழருடைய சீல், அதுல புலி, 2 மீன்கள், அதெல்லாம் மங்கள சின்னங்கள், விளக்கு, சாமரம், கொடை அதெல்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து ஏதது ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக ராஜத் ராஜன்ய மகுடஸ்ரேணி ரத்னேஷு சாசனம். இது வந்து எல்லா மகுடங்களிலும் ரத்னங்களாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய சாசனம் அப்படின்ற அந்த சம்ஸ்கிருத வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இது அந்த வெளியுள்ளது. இப்போ சம்ஸ்கிருத பகுதியில் என்ன நம்ம பார்த்த மாதிரி முதல்ல விஷ்ணுவை பற்றிய ஒரு காப்புச்செயல். இதுல விஷ்ணுவை பத்தி தான் வருது. இது வந்து பள்ளி சந்தமாக இருந்தாலும் விஷ்ணுவை பற்றிய காப்புச்செயல்ல தான் ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த அரசனுடைய வழிமுறை, அது ராஜராஜனோ ராஜேந்திரனோ அவர்கள் எதற்கு கொடை கொடுத்தாலும் தாங்கள் எப்பொழுதும் எப்படி அந்த ஒரு அக்ரிமெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அதே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற மதத்துக்காக பண்றோம் அப்படின்றதுனால தங்களை மாற்றிக்கொள்ளாமல் போலித்தனம் இல்லாம அவங்க நாங்க எங்க கொடுக்குறோம், நாங்க இன்னொரு மதத்தை வந்து மதிக்கிறோம், அதுக்கு உண்டான இது உண்டு, ஆனா அதுக்கு காப்பு செயல்லாம் எங்களோடது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கிறது அப்படின்றது தெரியும். 2வது ஸ்லோகத்தில் வந்துதான் அந்த எப்போ எதுவரை சிவபெருமான் உமாதேவியுடன் இருக்கிறாரோ, எதுவரை விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கிறாரோ, எதுவரை சூரியன் தன்னுடைய ஒளியை தந்து கொண்டிருக்கிறானோ அது வரைக்கும் சோழகுலத்தை வந்து காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வம்சத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதாவது சூரியன்ல இருந்து மனு பிறக்கிறார், வைவஸ்வத மனு. நம்ம புராணங்கள்ல இதெல்லாம் வர மாதிரி மனுவில இருந்தா நம்ம எல்லாரும் வந்தோம் அப்படின்றதுனால மனு, அப்புறம் இக்ஷ்வாகு, மாந்தாதா, இந்த மாதிரி பல புராண மாந்தர்களை பார்க்கிறோம். முசுகுந்த சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே முதல் பார்ட்ல வராங்க. பிறகு வந்து இதெல்லாம் வந்து திருவாரூர்ல உங்களுக்கு வந்து பின்னாடி அது காட்சிப்படுத்தப்படுது. இதுல பல அரசர்களுடைய இதெல்லாம் தோ நம்ம வைகுண்ட பெருமாள் கோவில்ல பல்லவர்களுடைய காலகட்டத்துல இதை வந்து நம்ம முழுமையா பார்க்கலாம். அவர்களுடைய செப்பேடுகள், இப்ப வாயிலூர் செப்பேடுன்னு நினைக்கிறேன், அதுலலாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லீனியேஜ் உங்களுக்கு வைகுண்ட பெருமாள் கோவில்ல சுற்று சுவர்ல வந்து நீங்க அஸ்வத்தாமன்லேருந்து அந்த அது கம்ப்ளீட்டா நம்ம பார்க்குற மாதிரி நம்ம இங்க வந்து இது எழுத்து வடிவத்துல வருது. வேற முழுமையான சிற்ப வடிவுல வேற எங்கேயாவது பார்க்குறோமாங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சிற்ப வடிவில் இல்லை. இதுல என்ன முக்கியமானது அப்படின்னா, எந்தெந்த அரசர்களுடைய பெயரை சொல்றாங்களோ அவங்களுக்கு புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பற்றி ஒரு செய்தி. இந்த மாந்தாதா அப்படின்றதுல புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து வித்தியாசமாக எதுவும் இல்லாம நம்மளுடைய மரபுப்படியே அதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு சோழன் ஒரு அரசர் வராரு, அதுல இருந்தா நாங்க சோழ வம்சம்னு வச்சோம். ராஜகேசரி, பரகேசரி அப்படின்னு 2 பேர் வராங்க. அதை வச்சுதான் நாங்க ராஜகேசரி, பரகேசரி அப்படின்ற அடைமொழியை கொண்டு வந்து நாங்க மாறி அடுத்தடுத்த அரசர்களுக்கு ராஜகேசரி, பரகேசரி அப்படின்னு வர மாதிரி. அப்புறம் நேர சங்க காலத்துக்கு வந்து கரிகாலனை பத்தி சொல்றாங்க. ஏன்னா கரிகாலன் வந்து ரொம்ப முக்கியமான அரசன் சங்ககால சோழர்கள் அப்படின்றதுனால கரிகால சோழன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா காவிரிக்கு இருபுறமும் கரை எடுத்தார் அப்படின்றத வந்து தெளிவாக இங்கே ஆவணப்படுத்துகிறார்கள். அவருக்கு பிறகு கோச்செங்கனான், கோக்கிள்ளின்னு ஒரு அரசரை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் கோச்செங்கனானை பத்தி பேசுறாங்க. பெரும் சிவபக்தன் கோச்செங்கனான் அப்படின்றவர், அவரும் எங்களுடைய மூதாதையர் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு பிறகு பிற்கால சோழர்கள், அதாவது விஜயாலய சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையாக எந்த அரசர் பேரும் விடாம விஜயாலயத்துக்கு பிறகு பின்னால ஆதித்த சோழன், ஆதித்த சோழனுக்கு பிறகு பராந்தக சோழன் வரும்போது பராந்தகன் வந்து தில்லைக்கு பொன்வேந்தான், வியாகரபுரிக்கு அப்படின்றதுக்கு அந்த இடத்துக்கு பொன்வேந்தான் அப்படின்ற தகவலை அந்த செப்பேடுகள் வந்து ஆவணப்படுத்துகின்றன. அதுக்கு பிறகு வந்து ராஜாதித்யன் அவன் வரும்போது அவன் வந்து பெரிய அரசனாக ஆட்சி செய்தான். அதுக்கு முன்னால வந்து பராந்தகனுக்கு முத்திகளை போல தட்சிணாயம், கார்காபத்தியம், ஆகவனியம் அப்படின்ற முத்தியை போல 3 புதல்வர்கள் இருந்தார்கள். முதலாவது ராஜாதித்தன், அவன் வந்து இந்த தக்கோல போர்ல வந்து
கன்னரதேவனால் அம்பு விடப்பட்டு உயிரிழந்தான் அப்படின்ற அந்த இந்த தக்கோலம் யானை தருகிற மேல் செய்தி துஞ்சிய தேவர் அப்படின்னு யானை மேல் சொல்ல. அந்த இதை பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்டராதித்தர், அரிஞ்சியர் அந்த 2 பேரும் அடுத்தடுத்து ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் இரண்டாம் பரந்தாகன் என்கின்ற சுந்தர சோழன் வந்தான். அவன் சேவூர் போர்க்களத்துல வந்து பாண்டியர்களை தோற்கடித்தான். அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் வந்து ஆட்சி செய்து அவன் வந்து இறந்து போறான். அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் வரான். அப்புறம் ராஜராஜ சோழன் தெய்வத்தன்மை அடைந்தவுடன் ராஜேந்திர சோழன் வரான்னு சொல்லிட்டு அதோட அந்த வம்சாவளி முடியுது. முடியும் போது வந்து எந்த எதுவரை இந்த பூலோகத்தை ஆதிசேடன் தன் தலையில் தாங்குவானோ அதுவரை இந்த விகாரத்திற்கு கொடுத்த இந்த தர்மம் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. நார்மலா ஒரு இந்த மாதிரி கல்வெட்டு செப்பேடுகள்ல இதை இந்த தெய்வம் இந்த தர்மம் வந்து எத்தனை நாள் இருக்குதோ அது என்னுடைய அந்த காப்பவர்களை என் தலைமையில் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. இதுல வந்து ராஜேந்திர சோழன் பாட்டு முடிஞ்ச பிறகு சைலேந்திரனுடைய அந்த பாட்டும் வருது. இந்த சைலேந்திரர்கள் கொடுத்த தர்மமும் எவ்வளவு நாள் இந்த பூ உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கோ அந்த அரசர்களை வந்து நான் போற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்றதாகவும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமஸ்கிருத பகுதியை இயற்றியவர் வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்த அனந்த நாராயணன். அதை வந்து இவ்வளவு அழகாக எழுதியவர்கள் சித்திரக்காரர்கள் 5 பேர், கிருஷ்ணருடைய பக்தர்கள். அவர்கள் வந்து 5 பேர் வந்து எழுதினாங்க. அவர்களுடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப முத்து முத்தா இருக்கும் அப்படின்றதுனால அவர்களிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ற அந்த அந்த குறிப்புகள்லாம் வேற ரொம்ப தெளிவாக பதிவு செய்து இந்த சமஸ்கிருத பகுதியை நிறைவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் பகுதிக்கு போறோம். தமிழ் பகுதியில வந்து தான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜராஜ சோழன் இதுல வந்து என்னன்னா இவர்களுடைய செப்பேடுகள்ல எந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்றத பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக. ராஜராஜன் ஆணை கொடுத்தான்னா யாரும் அதை வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. பட் வந்து அவர் வந்து ராஜாசிரயன் அப்படின்ற தஞ்சாவூர் புறம்படி அதாவது சபர்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரண்மனையில் இருந்தபோது அதோட தெற்கு பகுதியில் உட்கார்ந்து இருந்த போது இந்த ஆணையை வந்து நாட்டாருக்கும் பிரம்மதேய கிழவர்களுக்கும் மற்ற ஊரார்களுக்கும் பிறப்பித்தார். இந்த மாதிரி சூளாமணி விகாரத்துக்கு பள்ளிச்சந்தமாக ஆனைமங்கலம் அதை சுற்றியுள்ள கிராமங்களுடைய அந்த வருவாயை கொடுக்கிறேன் அப்படின்னு. இதுல நம்ம பார்க்கணும்னா இந்த இடத்துல நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும். பிரம்மதேய கிழார்க்கும் அப்படின்றதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அங்க பிரம்மதேயங்கள் இருந்தன. ஆனா பிரம்மதேயமா இருந்தாலும் அதை மாற்றி ஒரு பௌத்த பள்ளிக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. ஆஃப் கோர்ஸ் இந்த இந்த ஃபாரம்ல இப்ப நம்ம அதை பேசுறது கஷ்டம். அது இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸ் அவங்க வச்சிருந்திருக்காங்க. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண இந்த பாயிண்ட் தான் நான் கொண்டு வரதா இருந்தேன். ஏற்கனவே ஒரு இடத்துக்கு ஒன்று கொடுத்துருந்தா அதை மாத்திரம் அப்படின்னா அதற்கான வேறு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரி, அப்ப அங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது. ஸோ அது ஏதோ நடந்திருக்கலாம். ஏன் வந்து மற்றவர்கள் எல்லாம் தேவை அப்படின்னா ஒரு அரசனுக்கு ஃபிங்கர் டிப்ல இத்தனையும் இருந்திருக்காது. ஆனமங்கலத்தை கொடுப்பா அப்படின்ட்டா சார் அது ஏற்கனவே இன்னொரு கோயிலுக்கு கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். சரி, இப்போ அந்த ஏரியாவில் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு, இந்தந்த கிராமங்கள்லாம் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஒரு ப்ராப்பர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு மாதிரி வந்து டியூப்ளிகேட் ஒரே இதை வந்து 2 பேருக்கு எழுதி கொடுக்கறது, அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இட்ஸ் அ வெல் ஆயில்டு மிஷினரி. ஸோ அதுவும் டிஸ்கஷன் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வருது, சைலேந்திரர்கள் கட்டணும்னு விரும்புகிறாங்க, நம்ம சார்பில் நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அது வந்து ப்ரோட்டோகால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி சஜஷன் வந்திருக்கும் முதலமைச்சர்கிட்டேருந்து இந்த இடத்துல கொடுக்கலாம், அதுக்கு வேண்டிய அல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதெல்லாம் கேப்சர் ஆகலை நமக்கு. பட் அது நிச்சயமா இதெல்லாம் இல்லாம இருந்திருக்கு முடியாது. கட்டாயம் அது உண்மைதான். அது இது இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கும்போதே அது தெரியும். ஆணை முடிஞ்ச உடனே நான் சொல்றேன், அது ஆணை சொல்லிட்டார், அவர் வாய்மொழியா சொல்லிட்டார். இந்த மாதிரி வந்து ஆனைமங்கலம் அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் நீங்க கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் அடுத்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அது என்ன பண்ணணும் அப்படின்றத அதுதான் இந்த 21 தகடுகள்ல வந்து ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் சொன்ன உடனே வாய்மொழியாக சொன்னதை ஒருத்தர் எழுதிக்கிறார். அந்த காலத்துல அதுக்கு வந்து திருமந்திர ஓலை அப்படின்னு பேரு. அமுதன் தீர்த்தங்கரன் அப்படின்றவர், அவங்க பேர் எல்லாமே கிளீனா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அமுதன் தீர்த்தங்கரன் அப்படின்றவர் அவர் வாய்மொழியாக சொன்னதை ஓலையில எழுதுறார். எழுதின பிறகு அரசருடைய முக்கிய அதிகாரிகள் 3 பேர். கிருஷ்ணன் ராமன் அப்படின்றவர் அவருடைய சேனாதிபதி, பல போர்களில் ஈடுபட்டவர். அவர் தான் திருமந்திர ஓலை நாயகமாகவும் இருந்தவர். ஓலை நாயகம்னா இந்த மாதிரி ஓலையில் எழுதுறவங்களுக்கு சீஃப் அவர் தான். அவர் அப்புறம் ஈராயிரம் பல்லவராயன் அப்படின்றவர், அதற்கப்புறம் மதுராந்தக மூவேந்த வேளாண், இவங்க 3 பேர் தான் டாப் அஃபீஷியல்ஸ்.
இதுல இந்த இதுல ஒரே ஒரு அசைட், சாரி அகைன், சொல்லாம இருக்க முடியல. சில காலத்துக்கு முன்னாடி ராமன்ங்கிற பேரே எங்க ஊர்ல கிடையாதுங்க அப்படிங்கிற ஆமா. மாதிரி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அம்மா சொன்னாங்க. இப்ப கூட இந்த இந்த செப்பேடுகள்ல ஒரு அரசியல் விவகாரம் ஒரு ஓரமா அது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஒரு ஆளோட பேரு கிருஷ்ணன் ராமன் அப்படிங்கிறத வந்து ராஜராஜ சோழனிடம் வேலை செய்து கொண்டிருந்த திருமந்திர ஓலை நாயகத்துடைய பேரே கிருஷ்ணன் ராமன் அப்படிங்கறத ஒரு அழுத்தமா குறிப்பிட்டுட்டு தொடருவோம். குறிப்பிட ப்ளீஸ் வேண்டியது. ஆமா, ஆமா. ஸோ அவங்க 3 பேர் வந்து அவர் எழுதியிருக்கிறத சரி பார்க்குறாங்க. அரசன் சொன்னது இவர் ஒழுங்கா எழுதியிருக்காரா அப்படின்னு. எழுதி சரி பார்த்துட்டு, அதற்கு பிறகு வந்து அப்ப அந்த புரோக்ரசி நமக்கு தெரியுது. இப்ப இப்ப நம்ம வந்து சொல்றோம் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி இந்த மாதிரிலாம் நம்ம கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல பார்க்கும்போது அந்தந்த பதவிகள் இருக்கிற மாரி, அதற்கப்புறம் வந்து கருமம் ஆராய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உடன்கூட்டம். அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அதுல ஒரு 5 பேர்ட்ட திருப்பி இந்த ஓலைய குடுத்து, நீங்க இன்னொரு தடவ கவுண்டர் செக் பண்ணுங்க. திருப்பி சரி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு எல்லாம் ஓகே. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிளாஷ் நீங்க சொன்ன மாரி எதுவும் இல்ல அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து புறவு வரி திணைக்களம் அப்படின்றது தான் அந்த காலத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ புறவு வரி திணைக்களத்துல போயி இத வந்து நீங்க வந்து ஆவணப்படுத்துங்க அப்படின்னு அவங்க குடுத்துடுறாங்க. இப்ப புறவு வரி திணைக்களம் இலங்கையிலயும் இதே பேர்ல இன்னும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு அந்த பேர் இருக்கு. நம்ம தான் அத மாத்திட்டோம். இப்ப வருவாய்த்துறை ஆக்கிட்டோம். ஸோ இப்ப அங்க போன உடனே அவங்க வந்து இத செக் பண்றாங்க. ஏற்கனவே உள்ள அவங்கள்ட்ட வரி புத்தகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த வரி புத்தகத்துல வந்து எந்தெந்த நிலங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெளிவாக ஆவணப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அத வந்து அவங்க சரி பார்த்து, இவர் சொல்லிட்டார் வாய்மொழியா, இதுதான் கரெக்ட்டா? வேற எங்கேயும் இதுல வந்து கிளாஷ் இல்லையா? அப்படின்றத சரி பார்த்துட்டு, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இத வந்து பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இவர் வந்து கிராமத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்னென்ன எல்லைன்னு எப்படி இது வந்து நம்ம சரி பண்றது? அதுக்கு நீங்க கிராமத்துல போயி, அந்த காலத்துக்கு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெண் யானை மேல ஏறி, அந்த யானைய நடத்தி கொண்டு போய் யானைன்னா உயரமான இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால, அதுவும் பெண் யானை அப்படின்றது தறிகட்டு ஓடாது அப்படின்றதுனால, பெண் யானை மேல ஏறி அந்த எல்லைகள குறிப்பது வழக்கம். அதுக்கு பேரு பிடி சூழ்ந்து பிடாவை நடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓலைகள் எடுத்துட்டு நேரா கிராமத்துக்கு போறாங்க. அவங்க வந்து அதுக்கு முறைப்படியான வரவேற்பு, மேளதாளத்தோடலாம் வரவேற்று, அதை வந்து அந்த பெண் யானை மேல ஏற்றி, அந்த அவர் சொன்ன 26 கிராமங்களுடைய எல்லைகளுக்கு கொண்டு போயி, அத பூரா எழுதுறாங்க. இதுல எந்த ஏரி கரை, இந்த நிலத்தினுடைய புன்செய் நிலத்தினுடைய கரை, இது இந்த மலை, இது வாய்க்கா கரை. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் எழுதி, அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம இப்ப வந்து ஒரு கல்ல நெட்டி முள்வேலி போடுறோம். இல்லன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அப்படின்றதுனால, கல்ல மட்டும் நாட்டி, அதுக்கப்புறம் கள்ளிச்செடி. கல்லும் கள்ளிச்செடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கள்ளிச்செடிய வச்சுட்டே வருவாங்க. ஸோ அத பூரா வச்சுட்டு வந்து, திருப்பியும் அந்த ஊர்ல வந்து அத பூரா பார்த்துட்டு, அந்த ஊர்ல உள்ள அதிகாரிகள் 27 பேரு இத வெரிஃபை பண்றாங்க. இது கரெக்ட்டா போட்டிருக்காங்களா? பின்னால எதுவும் தகராறு வரக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த எல்லைக்கு உள்ள வந்து பல இடங்கள் இருக்கும். வீடு இருக்கும். அ குளம் இருக்கும், ஏரி இருக்கும். 26 கிராமம்னா பலவிதமான இடங்கள் இருக்கும். சுடுகாடு இருக்கும். ஸோ பொது நிலங்கள் எல்லாம் வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அது வந்து கவர்ன்மென்ட் ப்ராப்பர்ட்டி தான். பொது இடங்கள் இல்லாததுக்குள்ள வருவாய் வந்து இதுக்கு போகும். ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி இறையிலியாக பல இடங்கள் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இரங்கல் நீங்கலாக அப்படின்றதே அந்த டாக்குமெண்டேஷன்ல குடுத்திருக்கும். இரங்கல் அப்படின்னா, இது வந்து வல்லின ரா. இரங்கல் அப்படின்னா, இந்த ஊராருக்கு குடுத்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு வரி குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்குற இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அப்புறம் ஸ்டேட் ஜிஎஸ்டி மாரி அந்த ஊருக்கு குடுக்குற லோக்கல் டாக்ஸ். அந்த லோக்கல் டாக்ஸையும் நீங்க வந்து குடுக்கணும். நீங்களாக அப்படின்னா, நீங்கள் அப்படின்னா ஏற்கனவே வந்து இதெல்லாம் டாக்ஸ் ஃப்ரீன்னு ஏற்கனவே எக்ஸம்ப்ஷன். டாக்குமெண்ட் பண்ணி ஆ. ம். எக்ஸம்ப்ஷன். ஸோ அந்த டாக்ஸ திருப்பி நீங்க வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏற்கனவே நாங்க இது குடுத்துட்டோம். அது திருப்பியும் அத டாக்ஸ் போட்டுட்டு இந்த இதுக்கு மாத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இரங்கல், நீங்கள் அப்படின்றத தெளிவாக அத குறிப்பிட்டு, அவர்கள் அந்த 27 பேரும் பார்த்து, அத வந்து டீட்டெயில் டாக்குமெண்டேஷன் பண்ணி, திருப்பி அந்த புறவரை திணைக்களத்துக்கு அனுப்புவாங்க. அத திருப்பி இவங்க வெரிஃபை பண்ணி, இது இது வந்து இந்த மாதிரி இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்ட்டான்னு பார்த்து, அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வரி புத்தக கணக்குன்னு வச்சிருப்பாங்க. நம்ம வரி புத்தகம் நிலங்கள் உள்ளது. வரி புத்தக கணக்கு அப்படின்றது இந்த நிலங்கள்ல ஒவ்வொரு நிலத்துக்கும் என்னென்ன வருவாய் வரும் அப்படின்றத குறிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து என்ட்ட இவ்வளவு தான் வந்தது அப்படின்னு ஏமாத்திறக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த 8943 கலனுக்கு உண்டான ஸ்பிளிட் ஒவ்வொரு நிலம் வாரியாக அத எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போயி
இதெல்லாம் வந்து இறையிலி இதுக்கு வந்து பள்ளிச்சந்தமா கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும். இதற்கு பேரு வரியில் ஈடுவது அப்படின்னா வந்து இதெல்லாம் டாக்ஸ் எக்ஸம்ட் அப்படின்றத அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும். அது பண்ண பிறகுதான் இந்த ப்ராசஸ் முடியும். நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா 21ஆம் ஆண்டு இத்தனை நாள்ல வந்து அவர் வாய்மொழி ஆணை பிறப்பிச்சிருக்காரு. 1005ஆம் ஆண்டு. இது ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு இது இன் எஃபெக்ட் 2 வருஷம் கழிச்சு 23ஆம் ஆண்டுக்கு தான் இன் எஃபெக்டே வந்திருக்குது. இந்த ப்ராசஸ் இட் டுக் 2 இயர்ஸ். 2 வருஷம். 23ஆம் ஆண்டுல தான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் முழுவதும் அவர்கள் வந்து நிறைவு செய்திருக்காங்க. ஸோ இவ்வளவு டீட்டெயில்ஸையும் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க. பை த டைம் அது செப்பரேட் ஆகும்பொழுது இது வந்து இட் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ். ஏன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆமா. பிறகுதான் அது வந்து செப்பரேடாக மாறுது. ஆமா. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா அதுல? இல்லைன்னா ஆமா. இதுல ஓலையில போட்டு அது வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ராஜராஜன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்த பிறகு இந்த செப்பேடா அவங்க வந்து மாத்துறாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னால வந்து படையெடுப்பெல்லாம் நடந்துச்சு. அது வந்து 1025 என்னமோ நடந்ததுனால அதற்கு முன்னாலேயே வந்து இந்த செப்பேடு அவர் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம பிரீஃபா இந்த ஆனைமங்கலம் சிறிய செப்பேடுகள் அதை பத்தி ஒரு பிரீஃபா சொல்லிடுங்க.